அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் திகதி வியாழக்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே இன்றும் கூட பாராளுமன்றம் கூடியிருந்தது. பாராளுமன்றத்திலே பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டன. குறிப்பாக கடந்த காலங்களிலே அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயம் தோட்ட தொழிலாளர்களுடைய 1000 ரூபாய் சம்பள விவகாரம். இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் சொல்லியிருக்கிறார், தோட்ட தொழிலாளர்களுடைய அடிப்படை சம்பளமாக 2000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும், இதை பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அடிப்படை சம்பளமாக 2000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழ் கூட்டணி முறையில் நாங்கள் விடுவிக்க விரும்புகின்றோம். தோட்ட தொழிலாளர்களுக்கு 2000 அடிப்படை சம்பளம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டும். தேயிலை ஏற்றுமதிக்கு அறவிடப்படும் வரியில் ஒரு பகுதியை பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு வரி சலுகையாக வழங்கி இந்த சம்பள உயர்வை வழங்கும்படி அரசை கோருகிறேன். கடந்த பாராளுமன்றத்தில் பெருந்தோட்ட மற்றும் பின்தங்கிய தொடர்பில் இதே இடத்தில் நாம் கொண்டு வந்த பிரேரணைகளில் கலந்து கொண்டு இன்றைய ஜனாதிபதி நண்பர் அனுரகுமார திசாநாயக்க தீவிரமாக உரை நிகழ்த்தினார். அதை மனதில் கொண்டு நண்பர் அனுரவை நோக்கி நேரடியாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். இலங்கையில் மிகவும் பின்தங்கிய மக்களான பெருந்தோட்ட மக்களை கைதூக்கி விடாமல் நாட்டில் உண்மை சமத்துவம் ஏற்பட முடியாது. பட்ஜெட்டில் 2000 ரூபாய் அடிப்படை சம்பள கோரிக்கைக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தொழிற்சங்கங்களுடன் கரங்கோர்த்து செயற்பட ஜேவிபியின் இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தையும் அழைக்கிறேன். இந்த ஜேவிபி பெருந்தோட்ட தொழிற்சங்கத்தின் தலைவர் திரு கிட்னன் இன்று இந்த பாராளுமன்றத்தில் கௌரவ உறுப்பினராகவும் இருக்கிறார் என்பதையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். මේ බතුගම්පුර ජනතාවගේ ජීවනභාවය වැඩි දියුණු කරන්න නැත්නම් කවදාද මෙතන මේ මුළු රටම ජීවන බෑ කියලා කියමින් මේ අවස්ථාව දෙන්නක සූති වෙන්න වෙනවා. மியன்மார் அகதிகளுடைய விடயத்திலே சர்வதேச சட்டத்தை மதியுங்கள் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சென்டிமெண்டாக பேசியிருந்தார். மியன்மாரிலிருந்து வந்த அகதிகளை முல்லைத்தீவு மக்கள் மீனவ சமூகம் அவர்கள் அதை பாதுகாத்து நேவியிடத்தில் ஒப்படைத்தார். அவர்கள் திருவண்ணாமலையிலே சில நாட்களாக தங்க வைக்கப்பட்டார்கள். நான் அங்கு சென்ற பொழுது அந்த அகதிகளை பார்ப்பதற்காக சென்றேன். அங்கு கொஞ்சம் நேரம் அந்த உள்ளே போய் அவர்களோடு கலந்துரையாட சென்ற பொழுது அங்கிருக்கின்ற போலீஸார் ஓடி வந்து எல்லோரும் வெளியேறுங்கள் ஒளியேறுங்கள் என்று சத்தம் போட்டுக்கொண்டு வந்தார். பிறகு என்னவென்று கேட்கின்ற பொழுது போலீஸார் சொல்கிறார்கள், எங்களுக்கு தொலைபேசிக்கு மேல் தொலைபேசி, எங்களை அதாவது உங்களை பார்க்க விட வேண்டாம், வெளியேறுங்கள். நான் இந்த நாட்டிலே முன்னால் ஒரு அமைச்சராக மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தவன். 3 லட்சம் மக்கள் அகதிகளாக வந்த பொழுது அவர்களை 3 நேரமும் சாப்பாடு பல மாதங்கள் பரிபாலனம் செய்த ஒருவர். எனவே ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு அவ்வாறு போய் அந்த பிரதேச செயலாளருடைய அனுமதியோடு தான் நான் உள்ளே சென்றேன். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது யாரோ தொலைபேசியிலே அந்த போலீஸாரை கரைச்சல் பண்ணி எங்களை வெளியேறுமாறு சொன்னார்கள். அவர்களுக்கு படுப்பதற்கு கூட பாய் கொடுத்திருக்கவில்லை, தலையணை கூட கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. பிறகு நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்தபோது அதை கூட பாதையிலே போட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் போட்ட பிறகுதான் அதை கொண்டு போய் கொடுத்தார்கள். பரவாயில்லை. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் எங்களோடு 2 தசாப்தங்களாக இந்த பாராளுமன்றத்தில் இருந்தவர். அவரிடத்திலே நல்ல பண்புகளை நாங்கள் கண்டோம். அவருடைய பேச்சையும் உங்களுடைய அரசாங்கத்தையும் நம்பித்தான் இந்த நாட்டு தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் எல்லோரும் ஒருதலை பட்சமாக இந்த தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகளை தந்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான ஒரு அகதிகள் வருகின்ற பொழுது அந்த அகதிகளை அண்மையிலே நாங்கள் கேள்விப்படுவோம் திருப்பி அனுப்ப போகிறாங்க அதே நாட்டுக்கு. இந்த நாட்டிலே சட்டம், அதாவது நாங்கள் உலக சட்டங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம். யுஎன்ஹெச்ஆர் அதாவது இவ்வாறான அகதிகள் வருகின்ற பொழுது அவர்களிடத்தில் சர்வதேச அகதிகளை பாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. மியான்மரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அங்கு இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கலாம், அரசாங்க சார்பு குழுக்களாக இருக்கலாம், அல்லது சில இயக்கங்களாக இருக்கலாம், அங்குள்ள முஸ்லிம்களை தாக்குகின்ற, கஷ்டப்படுத்துகின்ற, அநியாயம் செய்கின்ற, துரத்துகின்ற ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்களாதேஷுக்கு அகதிகளாக சென்று பல கஷ்டங்களை அனுபவித்த நிலை இருக்கிறது. எனவே தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் எங்கோ சென்றவர்கள் இலங்கை வந்து கரையொதுங்கி இருக்கிறார்கள். அவர்களை திருப்பி மியான்மருக்கு அனுப்புவதாக நாங்கள் ஊடகங்களில் அறிகிறோம். அவ்வாறு அனுப்பியவர்களாக இருந்தால் சர்வதேச சட்டங்களுக்கு முரண்பாடான விடயம். எனவே உயிராபத்தோடு அந்த நாட்டிலே வாழ முடியாது என்று வருகின்ற ஒரு தரப்பை அந்த மக்களை இந்த அரசாங்கம் அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புமாக இருந்தால் அந்த மக்களை அதாவது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு அந்த மக்களை கொண்டு தள்ளுகின்ற விடயமாக மாறிவிடும். எனவே நாங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக கேட்கின்றோம். இவர்களை இலங்கையிலே இருக்கின்ற யுஎன்ஹெச்ஆர்
யுஎன் நிறுவனங்களோடு பேசி நீங்கள் அவர்கள் விரும்புகின்ற நாடுகளுக்கு, அதாவது சில நாடுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான நாடுகள் எத்தனை இருக்கிறது. அவ்வாறு தான் உலக நாடுகளிலே நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் யுத்த காலங்களிலே எத்தனை சென்றவர்கள் 1 மில்லியனுக்கு மேலே பல லட்சக்கணக்கான வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள். பிள்ளைகள் கல்வி கற்று டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, அதே போல எம்பிக்களாக, அமைச்சர்களாக கூட நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். எனவே இவர்களை இந்த நாட்டிலே குடியேற்றுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. இவர்களை சர்வதேச சட்டத்துக்கேற்ப, இவர்களை சர்வதேச நடைமுறைக்கேற்ப, கடந்த காலங்களில் இவ்வாறான அகதிகள் வந்த பொழுது, கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ச ஒரு பொழுது ஜனாதிபதியாக இருந்த பொழுது கூட அவர்களை அவ்வாறு திருப்பி அனுப்பவில்லை. அவர்களை உரிய முறைப்படி அவர்கள் விரும்பிய மலேசியாவுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ யுஎன்எச்ஆர் ஊடாக அனுப்பியிருக்கிறார். அதே போல தயவு செய்து செய்யுங்க. அதே போல எங்களை போன்றவர்கள் நாங்கள் விரும்புகின்றோம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, அதே போல பார்ப்பதற்கு முடியுமாக இருந்தால் அந்த ஏற்பாட்டையும் எங்களுக்கு செய்தாருங்கள் என்று நாங்கள் நான் கண்ணால் கண்டேன். சின்ன பிள்ளைகள் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தேவையானவர்கள் இருக்கிறார். எனவே அரசாங்கம் அந்த உதவிகளை செய்யுங்கள். தேவை என்றால் எங்களையும் நாங்களும் போய் பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல இந்த மியான்மர் விஷயத்திலும் சர்வதேச சட்டங்களை மதித்து தயவு செய்து செயல்படுங்கள். நான் இது சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன். அந்த கடிதத்தை இந்த ஹன்சாட்டிலே சேர்த்துக் கொள்ளுமாறு பிரதி சபாநாயகர்களை உங்களிடத்தில் வேண்டி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வுக்கு 70 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக சாமர சம்பத் குற்றம் சாட்டினார். பாட்டு படிப்பதற்கு மாத்திரம் 2 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது. பொய் என்றால் ராஜினாமா செய்யவும் தயார் என்று சாமர சம்பத் பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහනේ ජනාධිපති කාර්යාලයේ තිබ්බ වැඩසටහනේ ගායකයාට වික්‍රමසිංහට සංගීත් වික්‍රමසිංහට ලක්ෂ 2යි. ගීතේ පටිගත හදන්න ලක්ෂ 8යි. වෙබ්සයිට් එකට 21යි. ඒ විදිහට ලක්ෂ 70ක් වියදම් කරලා තියෙන උත්සවයට. ඒ ලක්ෂ 70 නිසි ටෙන්ඩර් පටිපාටි අනුගමනය කරන්න නැතුව පුළුවන් නම් කියන්න ජනාධිපති ලේකම් කාර්යාලය දැන් ඉදිරිපත් කරන්න. මම අයින් වෙනවා පාර්ලිමේන්තුවෙන් දැන් පටන් ගන්නකොටම වැඩේ පේල්. இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஞானசார தேரரின் பிணை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகுடத்தே ஞானசார தேரர் தாக்கல் செய்த பிணை மனுவை கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இன்று நிராகரித்தார். இந்த தண்டனைக்கு எதிராக தேரர் மேல்முறையீடு செய்துள்ளதால் மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்பட்டு இறுதி முடிவு அறிவிக்கப்படும் வரை தேரரை பிணையில் விடுவிக்க ஞானசார தேரரின் வழக்கறிஞர்கள் இந்த பிணை கோரிக்கையை சமர்ப்பித்திருந்தனர். மின் கட்டணம் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். மின்சார சபை 37 வீதத்தால் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்மொழிந்த போதிலும் நாங்கள் சமாளித்துக் கொண்டு செல்கிறோம். நாங்கள் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளை வாய்ப்பை வழங்கவில்லை. ஆனால் ஒருபோதும் நாங்கள் ஓரிரு தினங்களிலே மின் கட்டணத்தை குறைப்போம் என்ற வாக்குறுதியை வழங்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஓரிரு நாட்களில் மின் கட்டணம் குறைக்கப்படும் என தமது அரசாங்கத்தில் எவரும் கூறவில்லை என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் திரு குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களின்படி மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என்றும் அவர் கூறினார். நுகர்வோருக்கு மின்சாரம் வழங்குவதை விட ஒரு மின் அலகுக்கு வாரியம் அதிக பணத்தை செலவிடுகிறது என்றும் அவர் கூறினார். மின்சார கட்டணத்தை 37 வீதத்தால் அதிகரிக்க மின்சார சபை அண்மையில் முன்மொழிந்திருந்த போதிலும் கட்டணத்தை அதிகரிக்காமல் அரசாங்கம் சமாளித்து வருவதாக அவர் கூறுகிறார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கையிலே தஞ்சம் அடைந்துள்ள ரோஹிங்கிய அகதிகளுக்கு தொடர்ந்தும் அடைக்கலம் கொடுங்கள் என UN அகதிகள் முகாமையகம் இலங்கையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடலில் தத்தளிக்கும் ரோஹிங்கியா மக்களை மீட்டு பாதுகாப்பாக கரையேற்ற இலங்கை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் மேற்கொண்ட உயிர் காக்கும் நடவடிக்கைகள் பாராட்டிய UNHCR அல்லது UN அகதிகள் முகாமையகம் அம்மக்களுக்கு தொடர்ந்து அரவணைப்பையும் அடைக்கலத்தையும் வழங்குமாறு இலங்கை அதிகாரிகளை கோரியுள்ளது. இந்த புதிய வருகையாளர்களுக்கு தொடர்ந்து இரக்கம் மற்றும் விருந்தோம்பலை வழங்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். அவர்களில் பலர் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பதுடன் அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்துள்ளனர். அவர்கள் கிட்டத்தட்ட வாரக்கணக்கில் கடல் பயணத்திற்கு ஏற்புடையதற்ற படகுகளில் பாதுகாப்பை தேடி பயணம் செய்கிறார்கள் என்றும்
என்றும் UNHCR ஊடக பேச்சாளர் கூறினார். இவ்வாறானவர்களை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதையும் அவர்கள் உயிர் காக்கும் உதவியை பெறுவதையும் உறுதி செய்வதே UNHCRின் முன்னுரிமை என்று அவர் மேலும் கூறினார். அவர்கள் அவசர உதவியை பெறக்கூடிய தற்காலிக தங்குமிடங்களை அரசாங்க அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர் என்று பேச்சாளர் தெரிவித்தார். UNHCR ஆனது இவ்வாறான அகதிகள் பாதுகாப்பு மற்றும் உதவிக்காக அரசாங்கம், UN மற்றும் NGO பங்காளிகளுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகிறது. இத்துடன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிறைவுக்கு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.